எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். மெயின் கோர்ஸ் நம்ம எது சாப்பிட்டாலும் அதுக்கு தொட்டுக்க ஒரு நல்ல சைட் டிஷ் தான் அதை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு 4 அருமையான குருமா ரெசிபிஸ் தான் காட்ட போகிறேன். இது நீங்கள் ரைஸ், புலாவ், சப்பாத்தி, டிஃபன்ஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ஸோ வாங்க இந்த ரெசிபிஸ் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய், 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, கல்பாசி, 1 துண்டு ஜாவித்ரி இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க. இது கூட பொடுசா நறுக்குன 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறமா வதக்குங்க. 4-5 பல்லு பூண்டு எடுத்து இடிச்சுக்கலாம். இடிச்ச பூண்டை சேர்க்கறது இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப வாசனை கொடுக்கும். இடிச்ச பூண்டை தோல் எடுத்துட்டு சேருங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வறுபட்டுடுச்சு. இப்போ 6 தக்காளி பழத்தை நறுக்கி சேருங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 கப் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். கடாயை மூடி வச்சு குக் பண்ணுங்க. பத்து நிமிஷம் கழிச்சு அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா சேர்த்ததும் கிரேவி திக்கா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். கடைசியா கடாயை மூடி ஸ்டோவை சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசனை ரொம்ப அருமையா இருக்கு. கடைசியா கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். வீட்டில் வேற காய் எதுவும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி குருமா நீங்கள் செஞ்சுக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்காக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி, புலாவுக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா சமையலுக்கு பிகினர்ஸாக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக நீங்கள் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான வெள்ளை குருமா சைடில் தருவாங்க. அது நீங்கள் தாலியில் பார்க்கலாம், இல்லைன்னா சப்பாத்தியோட தருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெள்ளை குருமா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஈஸியான இந்த வெள்ளை குருமா செய்ய முதல்ல இதுக்கு தேவையான பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்க தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மசாலா பேஸ்ட்டை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். குருமா
குருமாக்கு தேவையான எல்லா காயும் நான் இங்கே ஈவனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கல்பாசி, ஜாவித்ரி, பிரியாணி இலை போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து பொடுசா நறுக்கின 2 பெரிய வெங்காயம், நீல வாக்கில் நறுக்கின 5 பச்சை மிளகாய். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2-3 நிமிஷம் வதங்கினதும் 1 கப் நறுக்கின உருளைக்கிழங்கு, 1 கப் நறுக்கின கேரட், 1 கப் நறுக்கின பீன்ஸ், 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்குங்க. 2-3 நிமிஷம் எல்லாம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 கப் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் எல்லா காயும் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்ச மசாலாவை இதுல சேர்த்து கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு பார்த்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டோவை சிம்லியே வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். பாருங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சில குருமா எப்படி ரெடியா இருக்குன்னு. அருமையான வாசனையோட ஃப்ளேவரோட இருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க. அட்டகாசமான இந்த வெள்ளை குருமா நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ ஈஸி இந்த ரெசிபின்னு. ஸோ நம்ம யூஸ்வலாக கிடைக்கிற காய்கறி வச்சு இது செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயாச்சும் வித்தியாசமாக ஒரு டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் குருமா செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி செய்ய சாஸ்பேன் இல்லைன்னா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ போடுங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை நீல வாக்கில் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வதக்குங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை போட்டு கிண்டுங்க. நெக்ஸ்ட் 3 பொடியா நறுக்கின தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் மசிச்சு வதங்கினதும் மசாலா தூள் போடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு கிண்டுங்க. அடுத்து குருமாக்கு தேவையான காய்கறிகளை போடலாம். நான் 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், பச்சை பட்டாணி 1 கப், உருளைக்கிழங்கு 1 கப், காலிஃப்ளவர் 1 கப் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் எல்லா காய்கறிகளையும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. காய் வேகிறதுக்காக நான் 2 கப் தண்ணி ஊற்றுறேன்.
இது 250 ml கப். ஸோ நான் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். லேசாக கிண்டி விட்டு பேனை மூடி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. காய் வேகிறதுக்குள்ள மசாலா விழுத அரைக்கலாம். மிக்சர் ஜாரில் 1/2 கப் தேங்காய் துருவல், கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுதா அரைங்க. மசாலா விழுது ரெடி. காயும் வெந்துருச்சு. அரைச்ச தேங்காய் விழுத பேன்ல ஊத்துங்க. மிக்சர் ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லா மசாலாவையும் சேர்த்து கிண்டுங்க. பேனை மூடி இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். குருமா வாசனை அருமையா இருக்குங்க. கடைசியா இதுல கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி போடுங்க. சுவையான வெஜிடபிள் குருமா இப்ப ரெடி. இந்த ரெசிபிக்கு முதல்ல சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுறேன். நீங்கள் முந்திரிக்கு பதில் பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொப்பரை தேங்காய் துண்டுகள் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. இதை 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்க. பாருங்க, தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வைங்க. அதே பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 பெரிய வெங்காயம் மெலிசா நறுக்கி போட்டு வதக்குங்க. இதை வறுத்த மசாலா பொருட்களோட போட்டு அரைக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மிக்சர் ஜார்ல வறுத்த மசாலா பொருட்களை போட்டு அரைங்க. இதோட வதக்குன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுதா அரைங்க. அடுத்து முட்டையை வறுக்க போறேன். அகல பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நான் 6 முட்டையை வேக வச்சிருக்கேன். இதோட சைட்ல லேசா கட் பண்ணி பேன்ல போடுங்க. முட்டையோட எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகுற மாதிரி நல்லா டாஸ் பண்ணுங்க. இப்போ முட்டை குருமா செய்ய ஆரம்பிக்கலாம். அகல கடாய் இல்லைன்னா பேன் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இதில் அரைச்ச மசாலா விழுதை போட்டு கிண்டுங்க. மசாலா எண்ணெயில் கொஞ்சம் வேகணும்.
மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி எல்லா மசாலாவையும் பேனில் ஊற்றுங்க. அடுத்து இதில் மசாலா தூள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் மசாலாவை வேக விடுங்க. பாருங்க, மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி ஊற்றுறேன். நெக்ஸ்ட் 100 கிராம் தயிர் சேர்க்குறேன். இதை நல்லா பீட் பண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் தயிர் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக நான் 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். பேனை மூடி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது. மசாலா ஃபுல்லாக வெந்துருச்சு. இதில் வறுத்த முட்டையை போடுங்க. நான் ஃப்ளேவருக்காக 3 பச்சை மிளகாய் நறுக்கி போடுறேன். கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. பேனை மூடி இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போதான் முட்டையில் மசாலா ஏறும். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, கிரேவி சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இதை நான் இன்னைக்கு பரோட்டாவோட சர்வ் பண்ண போறேன். ஹைதராபாதி முட்டை குருமா இப்போ ரெடி. அட்டகாசமான குருமா ரெசிபிஸ் பார்த்தீங்க, எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.